இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு தெரியுமா? அவர் மதத்தை மாற்ற வரலை, மதத்தை பரப்பவும் வரலை. அவர் பழக்க வழக்கத்தை மாற்ற விரும்பினார். மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் மாறினால் நம்மளுடைய நாடு நல்லா இருக்கும், நம்ம நாட்டின் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பழக்க வழக்கத்தை மாற்ற விரும்பினார். யூதர்ஸுக்குன்னு ரொம்ப ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எவன் செத்து போனாலும் சரி, எந்த மாடு குழியில் விழுந்தாலும் சரி, யார் பசி பட்டினியாக இருந்தாலும் சரி, அவங்க சாப்பாடு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கை கழுவாமல் தின்னக்கூடாது. அப்புறம் ஏகப்பட்ட ரூல்ஸ் உண்டு. அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் கடவுளுக்கு பிடிக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கவே இல்லை. இதை மாற்றுறதுக்கு விரும்பினார். ஓய்வு நாள், அதாவது அவங்களுடைய அந்த 7வது நாள் ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது. 6வது நாளே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடணும். ஏன் சாப்பாடு கூட 6வது நாள்லேயே அவங்க செஞ்சு முடித்து வச்சிடணும். இப்படி இருக்கிற அந்த பழக்க வழக்கத்தை தான் இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்பினார். மாற்றுவதை செயல்முறையாக நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து போதனை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலய தலைவன் கேட்குறாரு. இவர் சரின்னு சொல்லி போதகம் செய்வதற்கு அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறார். அப்போ யூதஸ் தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த கிறுக்கு பையன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சூம்பின கையை உடையவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான், இவனை நாம் இன்றைக்கி கையும் களவுமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த யூதஸ் தலைவர்களுடைய கருத்துக்களெல்லாம் எண்ணங்களெல்லாம் புரிந்து கொண்டு அந்த சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை பார்த்து, உன் கையை எலும்பி நில்லுப்பா, உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையை நீட்டுறாரு. நீட்டின உடனே அவர் அந்த கையை சரிப்படுத்துகிறாரு. அந்த கை நம்ம கை மாதிரி சரியாகிடுது. உடனே யூதஸ் தலைவர்கள்லாம் ஓடி வருவாங்க. இது நியாயமா? ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, உனக்கு இப்படி தான் சுகமாக்கணும்னு சொல்லி உனக்கு இருந்துச்சுன்னா நீ மற்ற நாளில் இந்த வேலையை வச்சுக்கலாம் தானே, எப்படி நீ இந்த நாளில் நீ செய்வ அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அவரை நெருக்க ஆரம்பித்து அவர் மேலே ஒரு குற்றவியல் சட்டத்தை போட்டு விட்டுட்டாங்க. பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்துச்சு, யாரோ நம்மளுக்கு செஞ்சிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? அவரை புகழ்ந்துடுவோம். ஏய் போப்பா, வாயை மூடிட்டு, உன்னால் இந்த கையை சரி பண்ண முடியுமா, முடிஞ்சால் நீ செஞ்சு காமிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்து நிற்போம். ஆனால் அங்கே யாருமே அவர் செஞ்சதை பார்த்து பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. அந்த சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் மாத்திரம்தான், ஓ கடவுள் நிஜமாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாராட்டினான். பாருங்கள், யார் சமூகத்தை திருத்தணும்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, அவன் சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செஞ்சவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி அவனை தூக்கில் போட்டுடுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க. நம்மளுடைய இலங்கைக்காக போராடின மக்கள் இருக்கிறாங்க. ஈழத் தமிழர்களுக்காக போராடின தலைவர்கள் இருக்கிறாங்க. என்றைக்காவது நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா? நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலைகளை தான் செய்கிறோம். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து யூதர்ஸுடைய காலத்தில் அந்த பெத்லெகேம், அந்த எருசலேமில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாலும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் கூட அவருக்கு துரோகம் தான் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ மத பழக்க வழக்கங்களை மாற்ற வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நடக்கைகளை பிடிக்காத யூதர்ஸ்கள் அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஸோ நல்ல பழக்க வழக்கங்களை நாம் மற்றவர்கள் மூலமாக பார்க்கும்போது அவங்கள நாம் ஆதரிப்போம். நாமும் நல்ல பழக்க வழக்கங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அதை ஃபாலோ பண்ணி நம்ம கற்றுக் கொடுப்போம்.